ஓம் முருகா! இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு எதையும் திணிக்காம முருகர மனசுக்குள்ள எப்படி உணரலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓம் முருகா! இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. பல பேருக்கு இது முருகருக்கான ஒரு விசேஷ நாள். என்ன படிக்கலாம்? எங்க போலாம்? எந்த மந்திரம் சொன்னா என் வாழ்க்கை மாறும்? இதுதான் பல பேரோட தேடல். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகர வெளியில தான் தேடுவாங்க. ஆனா, முருகர் அவங்க மனசுல தான் இருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ள தான் இருக்காங்கங்கிறதே நினைக்கிறது இல்ல. உள்ளுக்குள்ள தேடாம வெளியில தான் அவங்களோட தேடல் இருக்கும். ஆனா, ஒரே ஒரு விஷயம். முருகர் உங்ககிட்ட எதையுமே திணிக்கல. திருப்புகழ், கந்தர் அலங்காரம், வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி இந்த மாதிரி நெறைய முருகருக்காகன உருவான அழகான படைப்புகள் இருக்கு. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப அமைதி தரும். ஆனா, இத இப்படித்தான் படிக்கணும். இதுதான் படிக்கணும். இத இத்தன முறை சொல்லணும். அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்ல. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. முருகர் எண்ணிக்கையில இல்லவே இல்ல. அவர் உங்க நினைவுல இருக்காரு. உங்க மனசுல நம்பிக்கையா இருக்காரு. ஒளியா இருக்காரு. உங்க மனசுல முருகர் ஏன் உள்ளார தான் இருக்காரு. உங்க மனசுல நம்பிக்கை குறையாத வரைக்கும், முருகன் என் கூட இருக்கான் அப்படின்னு நீங்க நம்பிக்கை குறையாத வரைக்கும், அவர் வெளியில எங்கேயுமே இல்ல. அவர் உங்க நினைவுல தான் இருக்காரு. அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நெறைய பேர், நான் இந்த வேல்மாறல் படிச்சேன், திருப்புகழ் படிச்சேன், கந்தசஷ்டி கவசம் நெறைய இந்த மாரி இதெல்லாம் நான் படிச்சேன். என் வாழ்க்கையில மாற்றம் வரல. நான் என்னென்னமோ பண்ணுனேன், இந்த கோயிலுக்கு போனேன். அம் எதுவுமே என் வாழ்க்கையில மாற்றம் வரல. அப்படின்னு அம் நெறைய பேர் சொல்வாங்க. ஆனா, அவங்க பண்ற பெரிய பெரிய தப்பு என்னன்னா, முருகருக்கான உருவான அந்த அழகிய படைப்புகள முருகர நெனச்சு அவங்க படிக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதல நம்ம வச்சுட்டு தான் முருகர கும்பிட ஆரம்பிச்சிருப்போம். ஆனா, நம்ம வேண்டுதல மட்டும் தான் நெனைக்கிறது. நம்ம பிரச்சனை என்னமோ அத மட்டும் தான் நம்ம சொல்றத நெனச்சு, அந்த முருகருக்காக தான் அந்த படைப்பு. முருகர பத்தின அந்த தேடல் அப்படிங்கிறதே மறந்தர்றாங்க. அவங்க பிரச்சனைய நெனச்சு, நெனச்சு, நெனச்சு படிக்கிறது. அப்போ முருகர் இந்தா பிரச்சனையே வச்சுக்கோ அப்படின்னு உங்களுக்கு குடுத்தர்றாரு. ஸோ வேண்டுகோள பட்டியலிடாதீங்க. சும்மா படிக்காதீங்க. முருகர நெனச்சு படிங்க. முருகர் உங்க பக்கத்துல இருக்காரு. அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. அப்படின்னு படிங்க. கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறும். உங்க வாழ்க்கையிலயும் மாற்றம் வரும். அப்புறம் நீங்க கோயில் கோயிலா ஓடுனா தான் மாற்றம் வரணும் இல்ல. மாற்றம் உங்க உள்ளாரேந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில ஒரு விளக்கு ஏத்துனா போதும். 1 நிமிடம் கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்தா போதும். முருகான்னு மனசுக்குள்ள சொன்னா போதும். விரதம் முடிஞ்சா இருங்க. இல்லன்னாலும் பரவாயில்ல. முருகர் உங்கள மதிப்பிட மாட்டாரு. "இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நீ எனக்கு என்ன பண்ண?" அப்படின்னு எதுவுமே நினைக்க மாட்டாரு. சில பேர் சொல்வாங்க, "இத படிச்சா அதிசயம் நடக்கும். இத சொன்னா வாழ்க்கை மாறும்." முருகர் அதிசயம் இல்ல. அவர் உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு தைரியம், ஒரு ஒளி. அந்த ஒளிய உங்க உள்ளார தேடுங்க. அதுவே போதும். ஓம் சரவண பவ. நிறைவா முருகர் உங்கள மாத்த வரல. உங்களுக்குள்ள இருந்த ஒளிய நீங்க பார்க்கணும் அப்படின்னு உங்க மனசுல நம்பிக்கையா வந்தவரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அவர வெளியில தேடாதீங்க. உங்க மனசுல அமைதியா தேடுங்க. அமைதியா உட்காருங்க. முருகான்னு சொல்லுங்க. அதுவே போதும்.